அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இன்றைய நேர்காணலில் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் ராமராஜன் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் திருப்பி நடிக்க வந்திருக்கிறாரு. 20 ஆண்டுகள்னு சொல்கிறேன், பட் அவர் பீக்காக இருந்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டா ஒரு 30 ஆண்டுகள் கழித்துன்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த பீக்கில் இருந்த ராமராஜன் இப்போ மீண்டும் வந்திருக்கிறாரு. இன்றைய 25-26 வயது உட்பட்டவர்களுக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி சார், என்ன மாதிரியான நம்பிக்கையில் திருப்பி வந்திருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலி ராமராஜன் திருப்பி பல வருடங்கள் கழித்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அவர் நினைத்திருந்தால் எப்போவோ வந்திருக்கலாம். அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா அவர் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்ததுனால அவருடைய ரீஎன்ட்ரிக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, அன்னைக்கு அந்த படவிழாவில் சாமானியன் படவிழாவில் அவர் பேசுறாரு, நான் 44 படத்துல சோலோ ஹீரோவா நடிச்சிருக்கேன், இப்ப நடிக்கிறது 45வது படம், நான் 50 படத்துல சோலோ ஹீரோவா நடிக்கணுங்கிறது என்னுடைய லட்சியம். அதனால தான் இடையில பல கேரக்டர்ல உங்களுக்கு தெரியும்ல, ஹீரோக்கள் ஒரு மார்க்கெட் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணன் அப்பா அப்படிங்கிற அந்த குணச்சித்திர வேடங்களுக்கு நகர்த்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு பல வாய்ப்புகள் தேடி வந்தோம். நம்ம ஹீரோவா 50 படம் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற அந்த இதனால என்னன்னா பல படங்கள் அவர் ஒத்துக்கவே இல்லை. அதனால தான் அவருக்கு இவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு. இதுல என்னன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை ஹீரோவா கமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த கதையை கேட்டு அவர் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி, அடடா நான் இப்போ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு வீண் போகலை அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் நடிச்சாராம். ஏறக்குறைய மற்ற 2 பேர் இருக்காங்க அதுல, ராதா ரவி, MS பாஸ்கர் நடிச்சாலும் ராமராஜன் தான் அதுல சோலோ ஹீரோ. அதனால அவர் நினைத்ததை சாதிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ராமராஜன் ஒரு மாதிரி பீக்கில் இருந்த காலகட்டம் 89, 90, 91 நினைக்கிறேன். அந்த எங்கள் ஊர் பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், வில்லு பாட்டுக்காரன், ஒரு மாதிரி அவர் நடித்தாலே மினிமம் கேரண்டிங்குவாங்க. மினிமம் கேரண்டி போட்ட காசு எடுத்துடலாங்கிற அளவுக்கு இருந்தார் ராமராஜன். இளையராஜா, கவுண்டமணி செந்தில் போஸ்டரில் இந்த 4 இதை பார்த்துட்டு டூரிங் டாக்ஸியில் படத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் இப்போ இருக்கான்னு தெரியல. பட் அந்த காலகட்டத்தில் ராமராஜன் எப்படி இருந்தார்? நீங்கள் அப்போ இந்த பத்திரிகையாளராக இருந்த காலகட்டமா அதுக்கு முன்னாடியான்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் ராமராஜனை சந்திச்சு? இல்ல, நான் பத்திரிகையாளராக இருந்த காலகட்டம் தான். ராமராஜன் அவ்வளோ பீக்ல இருக்கும் போதெல்லாம் நம்ம அடிக்கடி அவரை நான் மீட் பண்ணுவேன். இன்னும் சொல்ல போனா ராமராஜன் அன்றைக்கு இருந்த அந்த இடத்தில் வேறொரு நடிகர்லாம் இருந்திருந்தாரு அப்படின்னா நம்மளையெல்லாம் கிட்டையே அனுமதிச்சிருக்க மாட்டாங்க, அவ்வளவு பிஸியா. நீங்க சொல்றது 88, 89 அந்த 80s அந்த காலகட்டம் தான். ஆனா பாத்தீங்கன்னா ராமராஜன் அவ்வளவு பீக்லயும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் போனோம்னா அவ்வளவு நேரம் பேசுவாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப நாளைக்கு ஒரு 9 o'clock AV வர்றீங்களா அப்படின்னு கேட்பாரு. இப்ப நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா அந்த அவர் சொன்ன நேரம் பயங்கர பரபரப்பா, அவரே எதிர்பாராத விதமா பரபரன்னு இருக்கும். அப்போ அவரே சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு கவுண்டமணி டேட் வந்துருச்சு, அவரு சீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் 12 மணிக்கு வேற ஒரு ஷூட்டிங்க்கு போகணுமா, அதனால டிஃபன் பிரேக் கூட இல்லாம நம்ம ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, தப்பா நினைச்சுக்காதீங்க, 6 மணிக்கு மீட் பண்ணுவோம், இல்லைன்னா நாளைக்கு மீட் பண்ணுவோம், அப்படியெல்லாம் பேசுவாரு ராமராஜன். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருப்பார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே நேரம் அவரை சுத்தி இருந்த அல்லக்கைகள் இருக்காங்கல்ல, அவங்க தங்களை ஒரு 10 ராமராஜனை நினைச்சுக்கிட்டு ஓவர் அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க. ஆனா இவர் ரொம்ப ரொம்ப அமைதியா, ரொம்ப ரொம்ப தன்மையா, ரொம்ப ரொம்ப எளிமையா இருப்பாரு. நான் கூட ராமராஜன்ட்ட பல முறை அவருடைய உதவியாளர்களை பத்தி நான் புகாரே சொல்லியிருக்கேன். அப்ப எல்லாம் நான் ஒரு வாடகை சைக்கிள்ல தான் நான் அந்த ஸ்டுடியோ ரவுண்ட்ஸ் எல்லாம் போவேன். அந்த மாதிரி ராமராஜன் வீட்டு வாசல்ல ஒரு தரப்பை சைக்கிளை நிறுத்துறேன், ஒரு 4-5 பேர் இங்கேருந்து சைக்கிளை எடுத்தே ஆகணும், இல்லைன்னா சைக்கிளை தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற ரேஞ்சில் என்னை மிரட்டுறாங்க. நான் சொன்னேன், அவர் என்னை வர சொல்லியிருக்காரு, இந்த இடத்துலதான் நான் சைக்கிள் போடுவேன், நீ வேணா தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன். ராமராஜா கரெக்டா வெளில வராரு. சார் வாங்க சார், வாங்க சார், வணக்கம் சார் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், சார் முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், உங்க உதவியாளர்கள் ரொம்ப அராஜகம் பண்றாங்க அப்படின்ட்டு அவர் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்புறம் ஆமா சார், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தன்மையா,
ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நட்போட பழகுவார். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே ராமராஜனை மார்க்கெட் இழந்து ராமராஜனை இந்த திரையுலகம் மறந்த ஒரு சூழல்ல வந்து நான் பார்த்தேன். அந்த சம்பவத்தையும் என்னால மறக்க முடியாது. நான் வந்து இசையமைப்பாளர் சிற்பி வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் அடிக்கடி மீட் பண்ணுவேன். அப்படி ஒருத்தரை நானும் சிற்பியும் மீட் பண்ணும்போது அங்க வந்து ராமராஜன் வராரு. திடீர்னு அங்க என்னை பார்த்தோம்னா அவருக்கே ஒரு ஷாக்கு. அப்புறம் என்ன சார் அப்படின்லாம் பேசிட்டு சிற்பியை மீட் பண்ண போனார். எதுக்கு வந்தார் அப்படிங்கிறத கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மனக்கஷ்டமே ஆயிடுச்சு. என்னன்னா, அவர் பீக்ல இருக்கும்போது சிற்பியை இசையமைப்பாளரா வச்சு ஒரு படம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு 5 பாடல்களை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. அதோட தயாரிப்பாளர் யாரோ. இப்ப என்னன்னா, அந்த படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, ராமராஜனுடைய மார்க்கெட் டவுன் ஆனதுனால அந்த தயாரிப்பாளர் கிளம்பி போயிட்டாரு. அந்த படமே டிராப் ஆயிடுச்சு. ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் கழிச்சு இவருக்கு மார்க்கெட்டே கிடையாது. இப்ப இவருக்கு வந்து ஒரு படம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை பண்றாரு. அந்த படத்துக்கு ஒரு 5 பாட்டு தேவைப்படும். அந்த 5 பாட்டு பண்ணணும்னா ஒரு குறைஞ்சலா ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும். ஆனா அந்த 10 லட்சம் ராமராஜன் கிட்ட இல்ல. இப்ப அவர் என்ன பிளான் பண்ணாரு அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால சிற்பி மியூசிக்ல ஒரு 5 பாட்டு போட்டோமே, அது யூஸ் பண்ணாம அப்படித்தானே இருக்கு, அதை அவர்கிட்டே இருந்து வாங்கி இந்த படத்துல நம்ம பயன்படுத்தலாமேன்ட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்க வர்றாரு. சிற்பி சார், ஏற்கனவே நீங்க பண்ணீங்களே அந்த பாட்டை என் படத்துக்கு பயன்படுத்திக்கலாமா, தர்றீங்களான்னு கேட்க வந்தாரு. எனக்கு அந்த அந்த 2 இதுமே எனக்கு தெரிஞ்சது. பாத்தீங்கன்னா, அந்த ராமராஜன் ஒரு கண்ணுல தெரிகிறாரு, இந்த ராமராஜன் எனக்கு இன்னொரு கண்ணுல தெரியும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ இப்படியான ஒரு நடிகருடைய அந்த பீக் சூழல்ல எப்படி இருந்தாரு, அந்த வீழ்ச்சியில வந்து அவர் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். பட் ஆனா என்னன்னா, மற்ற ஹீரோக்கள் மாதிரியான எந்த ஆட்டிடியூடும் அவர்கிட்ட கிடையாது. அதனால இப்ப இவருடைய குணத்துக்காவது இவர் மீண்டும் ஒரு ரவுண்டு வருவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா இத்தனை வருடங்கள் கழித்து இப்போது நடக்குது. அது ஒரு வகையில் நமக்கு மகிழ்ச்சி தான். ராமராஜனை பற்றி அந்த 89 90களில் ஒரு விஷயம் சொல்வது உண்டு. அது மிகைப்படுத்திய கூற்றா இல்லை யதார்த்தமான கூற்றான்னு தெரியல. அப்போ 89 90ங்கிறப்ப இவர் தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தப்ப ரஜினியும் கமலும் கொஞ்சம் யார் இந்த ராமராஜன் விசாரிச்சாங்க. என்னப்பா இது நமக்கு போட்டி அவர் ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்தாங்க அப்படின்லாம் ஒரு தகவலை சொல்லுவாங்க. இது மிகைப்படுத்தப்பட்டதா இல்லை உண்மையிலே ரஜினி கமல் பயந்தாங்களா? இல்லை, இது வந்து ஒரு யூகமா வந்த தகவலாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க பயந்தாங்க அப்படிங்கிறதுக்கு யாரு நேரில் பார்த்துருப்பா, அப்படி சொல்ல முடியாது. அதே நேரம் என்னன்னா, இப்போ ரஜினிக்கு வந்து பொதுவாக ஒரு பழக்கம் இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவாகும் போது, முக்கியமா தன்னுடைய படம் வரும்போது அவருடைய படம் வெளியானா இவரே ஃபோன் போட்டு இந்த படத்தை வந்து உங்க படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இவரே பர்சனல் ரிக்வெஸ்ட் வச்ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜ்கிரண் பாத்தீங்கன்னா இந்த அரண்மனை கிளி அது இதெல்லாம் நடிச்ச ராஜ்கிரனுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்த கட்டத்துல ஒரு தடவை அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் போது, ஐ மீன் என்ன பெத்த ராசா, ஏதோ ஒரு பெத்தவ மனசுமா ஏதோ ஒரு படம், பேர் ஞாபகம் இல்லை, அந்த நேரத்துல ரஜினி படம் ஒண்ணு ரிலீஸ் ஆக போகுது. அப்ப ரஜினி ராஜ்கிரனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம படம் அடுத்த வாரம் வருது, அதனால உங்க படத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைங்க அப்படின்னு அவர் கேட்டதாக ஒரு தகவல் உண்டு. அதே மாதிரி டி ராஜேந்தர் பீக்ல இருக்கிற காலத்துல அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் போது இதே மாதிரி ரஜினி போன் போட்டு உங்க படத்தை தள்ளி வைங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு. சோ அப்படி ஒரு கொண்டவர் ரஜினி. ஆமா, இதெல்லாம் டி ராஜேந்தர் பீக்ல இருந்த காலகட்டத்துல. சோ இப்படி ரஜினி இருக்கிறதுனால ஒருவேளை ராமராஜனை பார்த்து அவர் வந்து உங்க படத்தை தள்ளி வைங்கன்னு கேட்டிருக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. பட் ஆனா கமல் அப்படி நினைச்சிருப்பாரா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. கமல் வந்து கொஞ்சம் பார்த்தோம்னா அவர் ரஜினி அளவுக்கு தொடர்ச்சியான கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்தது இல்லைல்ல. அவர் ஒரு மாதிரி ஹிட்டு அப்புறம் ஃப்ளாப்பு இல்லாட்டி வேறு விதமான பேரை தானே எதிர்பார்ப்பார் தன்னுடைய படத்தில். தான் நடிச்சிருக்கான், வித்தியாசமாக பண்ணியிருக்காரு கமல் அப்படிங்கிற பேர் தான் அவருக்கு வரணும்னு எதிர்பார்ப்பார்ல. ரஜினி வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஹிட்டை தொடர்ச்சியாக கொடுத்தவர்ல. அதனால் 2 பேருக்குமே ஒரு வித்தியாசம் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கமலுடைய பார்வையில ராமராஜன் ஒரு நடிகராகவே தெரிஞ்சிருக்க மாட்டார். அந்த இதை வேணா நம்ம சொல்லலாம். ஏன்னா திடீர்னு ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நடிப்பது எல்லாமே வந்து ஒரு கிராமத்து கதையாவே இருக்குங்கும் போது கமல் வந்து சினிமாவில் தன்னை ஒரு மிகப்பெரிய மேதையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அவர் வந்து இவரை வந்து போட்டியாளராகவோ அல்லது இவர் நம்மளை விட மிஞ்சிருவாரோ அப்படின்லாம் அவர் நினைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதே நேரம் அவருடைய படங்கள்லாம் பெரிய அளவில் ஓடுவதை நினைத்து என்னடா இந்த படம்லாம் ஓடிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு கேலியா பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கிராமங்கள் அவருடைய டார்கெட், ராமராஜனுடைய டார்கெட்டுங்கிறதே கிராமங்கள் தானே. கிராமங்களில் கிட்டத்தட்ட அவருடைய படங்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5-6 படங்கள் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சுல்ல.
அதுவே ராமராஜன் வந்து பலமுறை வந்து ரொம்ப பெருமையாக தானே சொல்லியிருக்காரு, நான் அது எதிர்பாராத வாழ்க்கை தான் அப்படின்னு. கிராமங்களை பொறுத்தவரையும் பல நேரங்களில் கமலஹாசனை விட ராமராஜனுக்கு அதிக ரசிகர் உண்டு இல்லை கிராமத்தை. அதாவது பிஎன்சில வந்து ராமராஜன் படங்களுக்கு கிடைத்த வெற்றிங்கிறது 5-6 படம்லாம் கிடையாது. ஏறக்குறைய அவர் சொல்ற கதை பாத்தீங்கன்னா 44 படம் அப்படின்னா அதுல ஒரு 10 படத்தை தவிர ஒரு 35 படங்கள் வந்து கிராமங்கள்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுல மாற்றமே இல்லை. அதே நேரம் கரகாட்டக்காரன் போன்ற படங்கள் ஏபிசி எல்லா சென்டர்லயுமே ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி அடைந்த படம். ஏன்னா இப்ப கரகாட்டக்காரன் படம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் ஒரு வில்லேஜ் படமா தான் இருக்கும். ஆனாலும் இங்க சிட்டில இருக்கிற வந்து அந்த ரசிகர்கள் வந்து அந்த படத்தை பயங்கரமா ரசிச்சு பார்த்தாங்க. அதனாலதான் அந்த படம் அவ்வளோ பெரிய வசூல் சாதனை எல்லாம் படைச்சது. அதை வந்து நம்ம நிச்சயமா மறுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ராமராஜனுக்கு வந்து அது உண்மையில் எதிர்பாராத ஒரு வாழ்க்கை தானே. உங்களுக்கு தெரியும், ராமராஜன் வந்து ராமநாராயணனிடம் உதவி இயக்குனராக இருந்த ஒருத்தர் தான். அவர் பேர் குமரேசன். அப்ப பாத்தீங்கன்னா வி அழகப்பன் அப்படின்னு ஒரு டைரக்டர் இருந்தார், வேந்தன்பட்டி அழகப்பன். கொஞ்சம் ஒரு ரீசனபிளான படங்கள்லாம் எடுத்தவர், ரொம்ப ஒரு கராரான கேரக்டர் அவரு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவர் வந்து ஏதோ ஒரு ஹீரோவை ஃபாலோ பண்ணியிருக்காரு, இந்த கதையில நடிக்கலாம் அப்படின்னு. அந்த ஹீரோ கடைசி நேரத்துல ஏதோ இவருக்கு கட்டாய போட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா சரி இந்த கதையில யார் நடிச்சாலும் ஓடும் அப்படின்ட்டு தான் அப்ப ராமநாராயணனோட அசிஸ்டண்டா அசோசியேட் டைரக்டரா இருந்த இந்த குமரேசனை, அதாவது அவருக்கு ராமராஜன் அப்படின்னு பேர் சுட்டி அந்த நம்ம ஊர் நல்ல ஊருங்கிற படத்துல அவரை அறிமுகப்படுத்தினாரு. ஸோ அப்படியே அவருக்கு டேக் ஆஃப் ஆகி அவர் பெரிய உயரத்துக்கு போனார். இதுல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த நேரத்தில் ராமராஜன் பீக்ல இருந்த காலகட்டத்துல ஒரு பிறந்த நாள், ராமராஜனுடைய பிறந்த நாள். அப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஹீரோக்களுடைய பிறந்த நாள் வந்துச்சு அப்படின்னா தினத்தந்தில வந்து அந்த பட விளம்பரங்களை ஒரு ஃபுல் பேஜ்ல கொடுப்பாங்க. அதான் வசதி உள்ள தயாரிப்பாளர், மற்றவங்க எல்லாம் ஒரு 1/4 பேஜ் 1/2 பேஜ் அப்படின்லாம் கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 படங்கள் வந்து ராமராஜனுக்கு விளம்பரம் கொடுத்தாங்க. அதாவது ராமராஜனுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் 40 படங்கள். ஆனா நிச்சயமா பாத்தீங்கன்னா எனக்கு திரையுலகத்தில் பல பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும், அதுல எந்த மாற்றமே இல்லை, அவ்வளவு படங்கள். ஆனா மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த 40 படங்களுமே பாத்தீங்கன்னா புதுமுக தயாரிப்பாளர்கள் தான். என்னன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரு அவரை வந்து இவர் தயாரிப்பாளராக்கியிருப்பாரு, ஒரு பிஆர்ஓ அவரை தயாரிப்பாளராக மாத்திருப்பாரு. இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் ஏவிஎம் போன்ற பெரிய நிறுவனங்களே ராமராஜனை தேடி வந்தாங்க. ஆனா இவர் என்னன்னா ரொம்ப பணிவோட அந்த பட வாய்ப்புகளை எல்லாம் மறுத்துட்டாரு. என்னன்னா நான் என்னன்னு கேட்டா இவங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் நான் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால இவர்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன், நீங்க உங்கள்கிட்ட டேட்டு கொடுக்கறதுக்கு கமல் ரஜினி மாதிரி பெரிய ஹீரோக்கள்லாம் இருக்காங்க, நீங்க அவங்கள வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏவிஎம்முக்கே கால்ஷீட் தர மறுத்த ஒருத்தர் தான் ராமராஜன். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு தெனாவட்டா இல்லை, ரொம்ப பணிவோட வந்து அந்த வாய்ப்பை மறுத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் அன்னைக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சினிமாவில் வேற எந்த ஹீரோவும் செய்யாத ஒரு சாதனையா தான் நம்ம பார்க்கணும். என்னன்னா ஏவிஎம் மாதிரியான ஒரு பேனர்ல நடிக்க மாட்டாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்கிருந்து வந்த வாய்ப்பை ஒருத்தர் வந்து இந்த காரணத்துக்காக வந்து வேணான்னு சொல்றாரு அப்படிங்கிறது அதெல்லாம் நிச்சயமா ஒரு பெரிய விஷயம்தான். அதுவும் நான் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு தரதுக்கு தான் பெரிய நடிகர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை அப்படியே அமுக்கிக்கோங்கிற மாதிரி தானே இந்த உலகம் வந்து சொல்லித் தருது. ஆனால் அவர் வந்து இல்லை இல்லை நானும் உங்ககிட்ட போயிட்டா சின்ன தயாரிப்பாளர்கள் எங்கே போவாங்க அப்படின்னு யோசிச்சிருக்காருன்னா தன்னை மாதிரியே ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா, அது இல்லாம அன்றைக்கு இருந்த சூழல் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் இருந்தது. இப்ப ராமராஜன் பல பேரை வந்து தயாரிப்பாளரா உருவாக்குனாரு. அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் யாரும் பணத்தை கையில வச்சுட்டு படம் தயாரிக்கல. ராமராஜன் வந்து எனக்கு டேட் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னா ஒரு படம் தயாரிக்கும் அளவுக்கான ஃபைனான்ஸ் வந்து கிடைச்சது. நான் ஒரு பணம் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து ராமராஜன்ட்ட போய் டேட்டு கேட்டேன், அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. இவர்கிட்ட பணமே கிடையாது, ஆனா ராமராஜன் அவருக்கு நண்பர். சரி இவருக்கு நம்ம படம் பண்ணணுங்கிறதுனால நான் உங்களுக்கு டேட்டு தர்றேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவருக்கு படம் தயாரிக்கிற அளவுக்கு ஃபைனான்ஸ் கிடைச்சிடும். இப்படித்தான் அன்றைக்கு ராமராஜனை வச்சு படம் தயாரித்த பல பேர் வந்து சாதாரண நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர்களா உருவெடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் ராமராஜன் வந்து பல குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நிலையில் இப்போ ராமராஜன் யார் என்பதை இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த நேர்காணல் பார்த்தா தெரிஞ்சிடும். அவருடைய சினிமா மற்றும் சினிமாவுக்கு அப்பாற்பட்ட அவருடைய தனிப்பட்ட இயல்பு, உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்றைக்கி 2022 இன்றைக்கி ராமராஜன் யார், சினிஃபீல்டை பொறுத்தவரை யார், தமிழ்நாட்டு ரசிகர்கள் மத்தியில் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அந்த சமயத்தில் தான் இவருடைய அந்த சாமானியன் படத்தை பார்க்கணும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சாமானியன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது மக்களுடைய வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒரு வெற்றி படம் ஆகும் அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியல. என்ன காரணம்னா இன்றைக்கு சினிமா மாறிவிட்டது, சினிமாவின் பார்வையாளர்களும்
மாறிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த பேட்டியின் துவக்கத்துல சொன்ன மாதிரி ராமராஜன் யாருன்னே நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் விளக்குனாதாமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் ராமராஜன் இருக்காரு. அது இல்லாம எப்பயுமே சினிமாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வேல்யூ, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ராமராஜன் என்பவர் மார்க்கெட் இழந்த ஒரு ஹீரோ. அதனால இப்ப இவர் படம் வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம தியேட்டர்ல வந்து மக்கள் வந்து கூட்டம் வந்துடும், அங்க வந்து 100 யூடியூப் சேனலுடைய கேமரா வரும் அப்படிலாம் நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது. சொல்லப்போனா இந்த படம் ரிலீஸ் ஆறதே தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருக்க போகுது. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்துல வந்து ஒரு அசாத்தியமான ஒரு அற்புதமான கண்டென்ட் இருக்கு அப்படின்னா ஒருவேளை அந்த படம் வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் நம்ம ஒரு விஷயத்த வந்து குறிப்பிடலாம் இந்த நேரத்துல, தப்பு இல்லை. ஏன்னா ராமராஜன் நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இத்தனை வருஷம் காத்திருந்தாரு. ஆனா ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னா அதற்குன்னு பாத்தீங்கன்னா அந்த முக தோற்றம், அந்த உடற்கட்டு, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை. பட் அதுல வந்து இவர் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். இந்த இத்தனை நாள் இடைவெளியை பாத்தீங்கன்னா அதற்கு வந்து கொஞ்சம் அவர் பயன்படுத்தி இருக்கலாம். என்ன காரணம், அவரை விட வயதானவர்கள்லாம் இன்னும் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு 20 வயசு பெண்ணோட டூயட் பாடிட்டு இருக்கும் போது அவர்களை விட வயது குறைந்த ராமராஜன் வந்து இன்னும் ஃபிட்டா வந்திருந்தார் அப்படின்னா நிச்சயமா அவருக்கு வந்து இன்னும் சில பட வாய்ப்புகள் கிடைச்சிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை தான் அவருக்கு நடந்த அந்த விபத்து, அதனால் ஏற்பட்ட அந்த உடல்நல குறைவு காரணமா இப்படி இருக்காரான்னு தெரியல. நம்ம கூட விளையாட்டா சொன்னோம், என்னங்க ராமராஜன் பார்த்தா தெலுங்கு ஹீரோ பாலகிருஷ்ணா மாதிரி இருக்காரு அப்படின்லாம் அவருக்கு நகைச்சுவையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. அது வந்து ஒரு சின்னதான ஒரு சர்க்கிளா எனக்கு தோணுது. ஆனால் சொல்றீங்க, ஏன்னா ராமராஜனுக்கான வியூவர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க எப்பவுமே வந்து உடற்கட்டு, தோற்றம், ஹேர் ஸ்டைல் என்ன வச்சுருக்காருங்கிறது பார்த்து வந்தது இல்லை. இப்போ ராமராஜன் வந்து ஒரு படம், எனக்கு அந்த படம் அந்த செண்பகமே செண்பகம் ஒரு எங்கே ஒரு பாட்டுக்காரன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அவருடைய காஸ்டியூமே டவுசர் மட்டும்தான். படம் முழுக்க ஒரு கதாநாயகன். இப்போ 16 வயதில் கமலஹாசன் கோவணம் கட்டியிருக்காருங்கிறது அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சீனில் தான் 2 சீன் நினைக்கிறேன். ஆனால் படம் முழுக்க வெத்தலையை போட்டுட்டு சட்டை போட்டுட்டு ஒரு 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 கைலி கட்டிட்டு தான் வருவார் கமலஹாசன். நீங்கள் படம் 16 வயதில். ஆனால் வந்து சொன்னாங்க கமலஹாசன் பாருங்கள் ஒரு படித்து அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் கோவணம் கட்டிட்டாருன்னு. ஆனால் படம் முழுக்கவே ராமராஜன் வந்து டவுசர் போட்டுக்கிட்டே தான் வந்தார். அப்போ ராமராஜனுடைய காஸ்டியூமோ ஹேர் ஸ்டைலோ இதையெல்லாம் தாண்டி அது ராமராஜன் படம்ங்கிற அந்த ஒரு விஷயமே மக்களுக்கு போதுமானதாக இருந்ததுல. அது இன்றைக்கு அப்படி இருக்குமா அப்படிங்கிறது டவுட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு சினிமாவுடைய பார்வையாளர்கள் வந்து மாறிட்டாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது வேறையா தான் இருக்கும். அதனால என்னன்னா அது வந்து ஒரு விஷயமா இன்றைக்கு ஒரு ரோல் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஒருவேளை அதையும் மீறி இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி ராமராஜனுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு பார்த்தாங்கன்னா நிச்சயமா அந்த படம் ஒரு வெற்றி படமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராமராஜன் படத்தினுடைய லாஜிக்கெல்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். பாட்டு பாடிய மாட்டை அடக்குவது, எம்ஜிஆர் போஸ்டரை காமிக்கிறது, எம்ஜிஆர் மாதிரியே பச்சை கலர் ட்ரெஸ்ஸு ப்ளூ கலர் பேண்ட் போடுறது, இதை வேற எந்த நடிகர் போட்டாலுமே அது ஒரு சிரிப்புக்குரியதாக இருக்கும். சத்யராஜ் கூட எம்ஜிஆர் மாதிரி பண்ணால் கூட எம்ஜிஆர் மாதிரியே அந்த பச்சை கலர் சட்டை இதெல்லாம் போட மாட்டாங்க. அப்படி போட்டால் ஊர் பக்கம் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, என்ன காம்பினேஷன். இல்ல அப்படியே ஒரு படத்துல இரவு பூக்கள்னு ஒரு படத்துல அந்த மாதிரி பண்ணாரு சத்யராஜ். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி பயங்கரமா கேலி பண்ணப்பட்டது அந்த நேரத்துல. இல்லை எம்ஜிஆர் போட்ட காஸ்டியூமை எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் போட்டு நடித்தாலும் எல்லோரும் கிண்டல் தான் பண்ணுவாங்க. என்னப்பா அது ஆந்திராக்கார மாதிரி இருக்குது, இல்லாட்டி கிராமத்தா மாதிரி இருக்குங்கிற மாதிரியோட ஒரு இது வைப்பாங்க. ஆனால் ராமராஜ் அதை பற்றி கவலையே பட மாட்டார். கடைசி வரையும் எம்ஜிஆர் மாதிரியே அந்த காஸ்டியூம் செட்டிங்லாம் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் அவருக்கான ஆடியன்ஸு அதை ரசித்தாங்க. மற்றவங்க தானே கிண்டல் பண்ணாங்க, ராமராஜன்ப்பா டவுசர் போட்டிருக்காரு அதுன்னு. அவருக்கான ஆடியன்ஸ்க்கு வந்து அது இந்த ராமராஜன் போதுமானதாக இருந்ததாக தான் நமக்கு தெரியுது பழைய ரெக்கார்டு. பார்ப்போம். இந்த வாரிசில் பேண்ட் ஷூட்டு ஒரு வேறு ட்ரெண்டிங்கில் தான் வந்திருக்காரு. ஏதோ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரிலாம் துப்பாக்கிலாம் வச்சு காமிக்கிறாரு. ஒரு ட்ரெண்டுக்குள்ளே சிக்குவாரா இல்லை பழைய ராமராஜன் இதே போதுன்னு நினைப்பாரா என்ன ஏதுன்னு தெரியல. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ராமராஜன் யார், அவருடைய ட்ரெண்ட், அவருடைய ஃபேன் பேஸ் எப்படி இருந்தது என்பதெல்லாம் குறித்து இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. அது நீங்கள் பேட்டி மூலமாக ரொம்ப சுருக்கமாகவே மக்களுக்கு விளங்க முடியாது சொன்னீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.